அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக நண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள்ல கூட நமது தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்வோமா? 1 பேதுரு 3 அதிகாரம் 14வது இறை வார்த்தை, நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, நாம் நீதி நிமித்தம் பாடுபடுகிற பிள்ளைகளாக, தேவனுக்கு மாத்திரம் பயப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை ஆராயத்தான் இந்த நாளிலே நாம பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம சத்தியத்தை கை கொள்ளும் பொழுது, சத்தியத்தின் பிரகாரம் நம்மை அர்ப்பணித்து நடக்கும் பொழுது, நம்முடன் இருப்பவர்கள், அது மாத்திரமல்ல மாம்சமான சில பேர், அது மாத்திரமல்ல நம்முடைய உடம்பு கூட, இந்த மாம்சம் கூட, அது மாத்திரமல்ல விழுந்து போன பொல்லாத ஆவிகள், இவங்க 3 பேரும் நம்மளை விழ தள்ளுவாங்க. அப்படி விழ தள்ளும் பொழுது நம்ம தேவனுக்காக நிக்கிறோமா, இல்ல நாம உலகத்தினுடைய அந்த விழுந்து போக கூடிய அந்த மாம்சத்துக்குரியவர்களுக்காக நிக்கிறோமான்றது அந்த பரீட்சை, அந்த நெருப்பு, அந்த சோதனை நம்ம புடமிடுமா. அப்போ நாம சத்தியத்தின் பிரகாரம் நாம நின்னா நாம அநேகரால வெறுக்கப்படுவோம். அப்போ நம்ம நீதி நிமித்தம் நிற்கும் பொழுது பாடுகள் சோதனையில் வந்தா அது நம்மள ஒரு 3வது வகுப்புல இருந்து 4வது வகுப்புக்கு போற மாதிரி இருக்கும். அதாவது நம்முடைய பலத்துல தேவன் சோதிப்பார், ஆனா பிசாசு நம்முடைய பலவீனத்துல சோதிப்பான். அப்ப நாம விழுந்து போகக்கூடிய காரியத்துல கடந்த நாட்கள்ல புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நாம் நடந்து கொண்டிருப்போம்ல, காம விகாரம், துரிச்சை, மதுபானம், களியாட்டு, வெறி, இந்த அருவருப்பான இது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். சில மட்டும் இல்ல, இது எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். இத நாம திரும்பவும் பண்றதுக்கு விழுந்து போன தூதனும் பண்ணுவான், இந்த உலகத்துல இருக்கப்பவனும் பண்ணுவாங்க. நம்முடைய மாம்சம் கூட இந்த பழைய மனுஷனுக்குரிய சுவாபத்துல நாம் இவ்வளவு வருஷம் வந்துட்டல, அது கூட பண்ணும். அப்ப நாம என்ன பண்ணணும்? நாம அதுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, நாம கிறிஸ்துவால, கிறிஸ்துவனுடைய கருவால, கிறிஸ்துவனுடைய வார்த்தையால நாம ஜெனிப்பிக்கப்பட்ட அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அப்படின்னு நாம தீர்மானமா உறுதியா தேவனை மாத்திரம் நாம சிந்தனையில பிடிச்சிருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த நேரத்துல நம்மளுக்கு நீதி நிமித்தம் துன்பப்பட்டா நாம பாக்கியவான்கள்னு சொல்றார். அப்ப அந்த நேரத்துல ஆவியில எளிமையா இருக்கணும், பேசுறதுல எளிமை இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம தேவனோட புள்ள, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்றாரு. அப்போ நீதி நிமித்தம் நம்மளுக்கு துன்பம் வருதா? நன்மை செஞ்சு பாடு அனுபவிக்கிறோமா? நன்மை செய்து தேவனுடைய அந்த கிறிஸ்துவனுடைய அந்த வழியில நடக்கும் பொழுது பாடுகள் தினம் தினம் வருதா? நாம பரலோக பாதையினுடைய படிக்கட்டுல ஏறி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இது சாத்தானுக்கும் நம்முடைய மாம்சத்துல இருக்கும் பொழுது சென்ற வாழ்நாட்கள்ல இருந்த நம்முடைய சுய பழைய மனுஷனுக்கும் இது ஆவாது, விடமாட்டான். எதுக்குடா ஒண்ணும் இல்லாத வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் போராடுறேன்னு அது நம்மள பண்ணும். சரிங்களா? மற்றவங்க நம்ம எப்படி பேசுவாங்க? தீமையா பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய அச்சுறுத்தல் நம்மள பயமுறுத்தும். எதுக்குடா வாழ்ற அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. சரியா? தேவனுடைய வார்த்தை வரும் பொழுதும் ஞானம் மட்டும் போற மாதிரி காரியம் நடக்கும். சரிங்களா? அதனால பல துன்பங்கள் நம்மளுக்கு வரும். ஆனா அதை விட மகிமையில நாம இருக்க போற அந்த ஆசீர்வாதம், அந்த மகிமையை, கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்ட அந்த ரத்தத்தினுடைய ஆழம், அன்பு நம்ம உணர்ந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? விழுந்து போக மாட்டோம். அப்போ என்ன பண்ணோம்? மனைவிகளா இருக்கிற பட்சத்துல நம்முடைய நல்ல கிரியையை காமிச்சு தன்னுடைய கணவனை இழுத்து கொள்ளணும். நம்ம சபையா மாறத்துக்கு வந்திருப்போம், கணவன் ரட்சிக்கப்படாம இருந்திருப்பான். அப்ப என்ன பண்ணணும்? அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு இந்த பைபிள் வசனத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. தம்முடைய நடக்கையால, ஆதியில அவங்க எப்படி
பாருங்க சாரால் பாருங்க ஆபிரகாம ஆண்டவன் அப்படின்னு கீழ்ப்படிந்து இருந்தாங்க. சரிங்களா? பாருங்க எல்லா விஷயத்திலும் பலவீனம் பாண்டம் தான் மனைவிய. சரிங்களா? ஆனா வார்த்தையால இல்ல, தன்னுடைய நடக்கையால கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு பிரியமான ஒரு ஒரு சந்ததியா அபிரகாம் சாரால் இருந்தாங்க. சாரால் அப்படி இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தீமைக்கு தீமை பண்ணக்கூடாது. சரியா? உதாசனத்துக்கு உதாசனம் பண்ணக்கூடாது. நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற ராஜாக்கள் என்பதை உணரணும். சில நேரங்கள்ல கணவன் வந்திருக்கலாம், மனைவி வராம இருக்கலாம். அவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம விழுந்து போயிடக்கூடாது. சில பழைய மனுஷனுக்குரிய காரியத்தில் இருக்கும் பொழுது அவங்களுடைய வேதனையை பார்த்து நாமளும் பழைய வாழ்க்கையில போகக்கூடாது. ஏன்னா பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்? விலை தள்ளுவான். கூட இருந்தவங்க பழைய நண்பர்களுக்கு அவங்க ஆவிக்குரிய சத்தியத்துல வராது இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? விலை தள்ளுவாங்க, பயமுறுத்துவாங்க. நாம தேவன் பேரில் நம்ம நம்பிக்கை இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்குரியத அந்த 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 ரத்தத்தினுடைய மகிமையை நம்ம உணர்ந்தோம்னா, கிறிஸ்துவோட ரத்தம் ஞானஸ்நானத்துல நம்ம முழுசு செத்துட்டோம். தண்ணிக்குள்ள போகும்போதே திருப்பி எழுந்து வந்தபோது கிறிஸ்துவால எழுந்திருச்சு வந்திருக்கிறோம். இனியும் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லணும். சில டைம்ல நீதிமான் விழுவான், நாம கூட விழுவோம். அப்போ விழுந்தாலும் எழுந்திருச்சுக்கணும். இந்த கிருபையின் காலம் அதனால்தான் ஒவ்வொரு நாள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. நீதி நிமித்தம் நம்மளுக்கு பாடுகள் வரும், நம்ம செஞ்ச செயல் நிமித்தமும் பாடுகள் வரும். இந்த டிஃபரெண்ட்டை நம்ம தினம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம ஆசீர்வாதத்தை சுந்தரிக்கிற பிள்ளையா நம்மள பண்ணுவார். அப்ப என்ன பண்ணோம்? தேவருடைய வார்த்தையும் போதனையும் நம்ம உள்ள வச்சுக்கணும். ஒரு மனுஷன் பாருங்க, புதிய ஏற்பாட்டுடைய தொடக்கத்துல ஒருத்தர் ரொம்ப உண்மையா இருந்தார். ரொம்ப உண்மையா அவரு இப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்திருக்கிறார். யாருன்னு தெரியுமா? இந்த நாள்ல கூட நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம யோசேப்பு அப்படின்ற ஒருத்தரை பார்க்க போறோம். யாருன்னா மரியாளோட கணவர். பாருங்க, இவரு இயேசு கிறிஸ்து கூடவே வாழ்ந்தவர். சரிங்களா? இவரை பத்தி பைபிள் அவ்வளவா ரெக்கார்டு இருக்காது. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தகப்பனார். அவர்கிட்ட தான் இவர் என்ன பண்ணாங்க? உலக பிரமாண வேலை கத்துக்கினார், ஆவிக்குரிய சத்தியத்தையும் கத்துக்கினார்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இவரை பத்தி பார்த்தா பல விஷயங்கள்ல இருக்காது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? அவரு தேவனால அழைக்கப்பட்டவர், தன்னுடைய பிள்ளைய வளர்க்க தகுதி உள்ளவர்னு தேவனால நம்ம அப்பாவால தீர்மானிக்கப்பட்டவர். சரிங்களா? மத்தேயு 1:16 பார்த்தோம்னா இவருடைய அப்பா பேரு யாக்கோபு. அங்க பழைய ஏற்பாடுல பாருங்க அப்படியே இருக்கும். சரிங்களா? யாக்கோபோட புள்ள யோசேப்புன்னு இருக்கும். இங்க பாருங்க, இது அப்படியே கொஞ்சம் இதா இருக்கும். அப்படியே அந்த அப்பா இது அப்படியே இது இருக்கும். சரிங்களா? அதே அந்த கான்செப்ட்லயே பாருங்க இதுல இருக்கும். சரிங்களா? அப்புறமா மத்தேயு 13:55 பார்த்தா இவர் ஒரு கார்பெண்டர் வேலை செஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இவங்க எங்க இருந்திருக்கிறாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்னுமாய் நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? ஒரு காரியம் நடக்குது. காரியம் நடக்கும் பொழுது என்ன காரியம் என்று பார்க்கும் பொழுது, கலிலேயா நாட்டுல நாசரேத்தூர் என்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது அதுக்கு அப்புறம் என்னன்றது லூக்கா 2:5 பாத்தீங்கன்னா தெரியும். யூதேயா நாட்டுல பெத்லேகேம் என்ற ஊர்ல தான் இவங்க குழந்தை பிறக்குது. இது லூக்கா 2:5 இது பதிவிடப்பட்டு இருக்குது. பிரியமானவர்களே பாருங்க, கர்த்தருடைய தூதன் 2ஆம் அதிகாரம் 13-15 கூட நம்ம பார்க்கும் பொழுது தெரியும். யோசேப்புக்கு அட்வைஸ் பண்றாரு. அந்த அட்வைஸ்க்கு அவரு தன்னை ஒப்புவிக்கிறார். நீ எழுந்து எகிப்துக்கு ஓடிப்போ, இது மாதிரி ஏரோது ராஜா கொலை பண்றதுக்கு தேடுறா அப்படின்னும் போது தீர்க்கதரிசியால இந்த உரைக்கப்பட்ட அந்த வார்த்தைக்கு அப்படியே தன்னை ஒபே பண்றார். அதுக்கப்புறம் பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனம். யோசேப்பு இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் சொப்பனத்துல தூதன் காணப்பட்டு எழுந்து என்ன பண்ணேன்? பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
இஸ்ரேல் தேசத்துக்கு போங்க, பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனாங்கன்னு சொல்லும் போதும் தாயை கூட்டிக் கொண்டு அவன் கலிலேயா நாட்டுல இருக்கிற நாசரேத் ஊர்ல போயிட்டு அவர் இருக்கிறார். பாருங்க குணலட்சணம் பாருங்க. இதுல பாருங்க ரொம்ப அருமையாக தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை உட்படுத்தி அவர் என்ன பண்ணிருக்காரு, வாழ்ந்திருக்கிறார். சரிங்களா? அது மாத்திரமல்ல, மரியாள் கர்ப்பம் தேவனுடைய தன்னுடைய நிச்சயதார்த்தம் பண்ண தன்னுடைய மனைவியே அவரு அந்த தேவனுடைய அந்த ரட்சகரை தன்னுடைய மனைவி வரப்போற மனைவி பெற்றெடுக்கும் வரை தன்னுடைய கற்பை காப்பாத்தினார். அவர் கூட சேரல, மரியாள் கூட அவர் சேரல. அவ்வளவு பொறு இச்சை அடக்கம் உள்ளவரா அவர் இருந்திருக்கிறார். அப்ப இதுல நம்மளுக்கு என்ன பாடம் அப்படின்னா பாருங்க, தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு ஆள். அது மாத்திரமல்ல, அவரு பாருங்க ஒரு புதுசா கல்யாணம் போறவரு தன்னுடைய மனைவி கர்ப்பமாகும் பொழுது அவளை காட்டி கொடுத்து, அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் ஆன உடனே அவங்க எலிசபெத் அம்மா கிட்ட போயிட்டு சந்திச்சு திரும்பி வராங்க ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம். அப்ப அவங்க கர்ப்பமாகி இருக்கும் பொழுது அது விஷயம் தெரிஞ்சு கூட அவரு ஒரு பஞ்சாயத்துல நிக்க வைக்கல. அன்னைக்கு நிக்க வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? நியாய பிரமாணம் பிரகாரம் பார்த்திருந்தா மரியாதை கல்லடிச்சு சாவடிச்சிருப்பாங்க. ஆனா அவர் பாருங்க, அவர் நீதிமானா இருந்ததுனால அவர் என்ன பண்ணாங்க, ரகசியமா அவளை தள்ளிடலான்னு நினைக்கும் பொழுது பாருங்க, மரியம்மா கூட போயிட்டு நானு தேவனால குழந்தை கர்ப்பமா இருக்குன்னு சொல்லல. அங்க மரியம்மா தன் தேவனை முழுசா நம்பினாங்க, கர்த்தருக்கு அடிமைன்னு. இங்க பாருங்க யோசிப்பு பாருங்க, அவருடைய குணலட்சணம் காட்டி கொடுக்கல. என்ன பண்றாங்க, அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், நாம விட்டு யாருக்கும் தெரியாம தள்ளி உள்ளான்ற மாதிரிக்கும் போது தூதன தேவன் அனுப்புறார். அப்ப நாம கூட நம்ம பிரச்சனையில வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், தேவனண்டையில மாத்திரம் வரணும். தேவனிடத்துல நம்ம முற்றிலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது, மரியாள் மேல ஒப்பு கொடுக்கும் பொழுது, யோசேப்புக்கு பாருங்க, அவருக்கு சொப்பனத்துல கனவுல தோன்றி மேட்ரை சொன்ன உடனே ஆஃப் ஆயிடுறார். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற இல்ல, அதுல அவங்க வயிற்றுல கர்ப்பமாய்க்கிறது வேற ஒருத்தரால இல்ல, மெசியா தேவனுடைய பரிசுத்த ஆவியால தான் ஒன்ன அவர் அக்செப்ட் பண்றார். இந்த இது பேர் சபையில ஆர்சி சபையில பார்த்தா ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா இது நம்மளுக்கு விளக்குறார். அப்போ சத்தியத்தை அறிந்து கொண்டு நம்மளுக்கு இதுல தெளிவா இருக்கணும். 3வது ஆள் யோசேப்பு மரியாளோட உறவு கொள்றது, அதாவது பரிசுத்த ஆவின்ற ஒரு 3வது ஆள் கூட இல்ல, தேவனோட பவரால தான் அவங்க கர்ப்பமான்றது அவரு அறிஞ்சதுனால அதுக்கு ஒத்துக்கினார். பிரியமானவர்களே, இதே அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா 3 ஆட்கள் ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அறிந்து இருக்கிறோம், அவங்க அறியாம இருக்கிறாங்க. அவங்க ராஜ்யத்துல அறிஞ்சு நம்மளை விட வைராக்கியமா இருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த குழந்தை பிறக்கிற வரலும் மரியாள் கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க வரலும் அவர் உறவு கொள்ளல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் ஏத்துக்கினாரு. ஆனா தேவனுக்காக தன்னுடைய இச்சை அடக்கத்தை, ஒரு கல்யாணம் ஆனா ஒரு புதுசுல அந்த ஆசை இருக்கும். ஆனா பாருங்க, தேவனுக்காக தன்னுடைய மனைவியை அர்ப்பணிக்கிற ஒரு இது. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 4 குழந்தை பிறந்திருக்கிறதா நம்ம வாசிக்கிறோம். எங்க இருக்கு அப்படின்னா மத்தேயு 1ஆம் அதிகாரம் 25வது இறைவசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அதாவது மரியாளை அறியாதிருந்து. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம், முதல் பேரான இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரலும் அவர் உடல் அங்க அவங்களுடைய கணவன் மனைவியா இல்ல. அதுக்கப்புறம் 4 ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்குது. சரிங்களா? பாருங்க, இது எப்பேற்பட்ட ஒரு இது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் யோசேப்போட கேரக்டர் நம்ம ஏன் பார்க்கறோம் தெரியுமா? அவர் நீதிமான். ஒரு புதுசா கல்யாணம் ஆன உடனே, அதாவது நிச்சயதார்த்தம் ஆன உடனே பாருங்க இந்த காலத்துல எப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, தன்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சு கூட காட்டி கொடுக்காத, மற்றவங்களை குறை காணாத ஒரு குண லட்சணத்தோட யோசேப்பு இருந்திருக்கார். அது மாத்திரமல்ல, மரியாதை அவமானப்படுத்துற எண்ணம் அவருக்கு இல்லை. சரிங்களா? தீங்கு நினையாத ஒரு யோசேப்பா, ஒரு சூசையப்பரா அவர் இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க பிரியமானவர்களே, எல்லா விஷயத்துல தன்னை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளா இருந்திருக்கிறார். பிறருடைய குறைகளை பிரபலப்படுத்தாத விரும்பாத ஒரு இது. ஏன்னா பிரபலப்படுத்தியிருந்தா கல் அடிச்சு அவங்கள மரியம்மாவை என்ன பண்ணிப்பாங்க, சாகடிச்சிருப்பாங்க.
அப்போ கண்ணுல பாக்குறதெல்லாம் பொய். ஆனா நேரடியா விசாரிச்சு அதனுடைய நிதானத்தை, உண்மை தன்மையை அறிஞ்சிக்கிற ஒரு மனப்பக்குவம் அவருக்குள்ள இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ ரோமர் 2:1 கூட சொல்லுது, குற்றவாளிகள் என்ன பண்ணோம்? மத்தவங்கள நம்ம குற்றவாளிகள்னு தீர்க்கக்கூடாது. நம்மள ஜட்ஜ் பண்ண வரல, நம்மள தேவன் அழைச்சிருக்கல அப்படின்னு தேவன் அவங்க மூலமா நம்மளுக்கு எச்சரிக்கை பண்றார். சரிங்களா? மத்தேயு 7:1 பாருங்க, ஒரு வசனம் இருக்கும். உன் கண்ணில் இருக்கிற தூசிய மரத்துண்ட பார்க்காம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்காதன்னு இயேசு கிறிஸ்துவ சொல்றார். சரிங்களா? அதுக்காக நாம மத்தவங்க செய்யற குறைகள் எல்லாம் அக்செப்ட் பண்ணுன்றது இல்ல. சரியா? ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, மாயக்காரரு, விபச்சாரக்காரருன்னு பரிசேயரை பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா ஏமாத்தி சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல தசம்பாகத்தை. சரிங்களா? அப்ப எச்சரித்திருக்கார். ஆனா இது மாதிரி விஷயத்துல, அதாவது எந்தெந்த காரியத்தை எப்படி எப்படி அணுகணும்ட்டு நம்மளுக்கு அவரு சொல்லி கொடுத்திருக்கிறார். சரிங்களா? இப்ப கூட நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லும் பொழுது, ஒரு சில காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தும் போது மத்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம தம்பட்ட அடிக்க கூடாது. யோசேப்பு போல நிதானம் உள்ளவர்களா, பகுத்தறிவு உள்ளவர்கள் நாம இருந்தோம்னா, தேவனும் நம்ம அப்பாவும் நம்மளுக்கு பல காரியத்தை, ஆவிக்குரிய சத்தியங்களை மட்டும் இல்ல, நாமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும்ன்றதையும் அவர் சொல்லி தருவார். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணும்? சபை வாய்ப்பு வேணும்னா நம்ம மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப நம்முடைய நாவை அடக்க தெரியணும். யோசேப்பு பாருங்க, யாரையும் மற்றவருடைய குறைகளை பிரபலப்படுத்தாத ஒரு மனிதரா அவரு நம்மளுக்கு இருக்கார். அது மூலமா நாம என்ன பண்ணிக்கணும்னா, நாம கூட என்ன பண்ணோம்? சகல கோபம், மூர்க்கம், துர்குணம் இது இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? அதை நீக்கிட்டு கிறிஸ்தண்டையில வரணும்ட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷனுக்குரிய குணம் எப்படி இருக்கும்? பொல்லாத உயிலா வைக்கோல் மாதிரி இருக்கும். அதை நம்ம சத்தியம் என்ற ஒரு தீயால நம்ம எரிச்சு போட கத்துக்கணும். மத்தவங்கள மன்னிக்கிற மனப்பாங்கு யோசிப்பு கிட்ட இருந்து நாம கத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி மத்தவங்கள அற்பமாவும் நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியா அவர்கிட்ட பாக்குற இன்னொரு பழக்கம், தன் மனைவியை இப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவனுடைய வார்த்தை சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே சொப்பனத்துலதான் கர்த்தருடைய தூதன் பேசினாருன்ட்டு அவர் சந்தேகப்படல யோசிப்பு. சரிங்களா? அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க, விஷயம் தெரியுது, அவரு யாருக்கும் தெரியாம ஒரு நீதிமானா இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவும் தீங்கு நினைக்க கூடாது மரியம்மாக்குன்னு நினைக்கிறாரு. அதே போல தேவனுடைய வார்த்தை சொப்பனத்து மூலமா கேள்விப்பட்ட உடனே அதுக்கு தன்னை ஒப்புவிக்கிறார். இப்ப நாமளா தான் என்ன பண்ணுவோம்? நான் ஏன் போனோம்? அந்த மாட்டு தொழுவத்துல போய் பாருங்க, கல்யாணம் ஆயிட்டு அவருக்கு தன்னுடைய அந்த குடும்ப உறவுக்கு முன்னாடியே பாருங்க தன்னை அர்ப்பணித்து இருக்கிறார். நாம அப்படி இருப்போமா அப்படின்னா நாம டவுட் தான். சரிங்களா? ஆனா அப்படி இருக்கணும்ட்டு தேவன் விரும்புறார். சரிங்களா? யோசிப்பு பாருங்க, அங்க கர்த்தருடைய தூதனுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏதோ முறுமுறுக்கல. தேவ தூதன் சொன்னாரு, அதுக்கு அப்படியே ஒபே பண்ணார். மரியம்மாவும் பாருங்க, நான் கர்த்தருக்கு அடிமை. ஏன்னா பல வருடங்களா அவங்க எதிர்பார்த்திருந்த மெசியா தன்னுடைய மனைவி வயித்துல வரப்போறாருன்றது அவ்வளோ பெரிய இது. அதெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு ஊரெல்லாம் சொல்லி இல்லை. அப்போ நம்மளுக்கு தேவன் என்ன சொல்றாரு? சொப்பனம் மூலமா அன்னைக்கு எச்சரித்த போது அவர் பாருங்க அதை ஒபே பண்ணார். அப்ப நம்மளுக்கு கூட சொப்பனம் மூலமா இல்ல, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை மூலமா எச்சரிக்கும் பொழுது நம்ம ஒபே பண்றோமான்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஊரார பத்தி அவருக்கு கவலைப்படல யோசிப்பு அன்னைக்கு. மத்தவங்க எல்லாம் பத்தி அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அவர் என்ன பண்ணாரு? தேவனுக்கு நான் அடிமை, என் மனைவிய தேவன் இது இப்பேற்பட்ட காரியத்துக்கு பாத்திரமா யூஸ் பண்றாருன்னு போது அதுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க அந்த ஒரு குற்றம் காணாத, குறை சொல்லாத மனசு, அடுத்தபடி தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியா கீழ்ப்படுகிற அந்த மனசு. அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் சரிங்களா இப்பேற்பட்ட காரியம் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? நொண்டி சாக்கு சொல்றோமா? அப்ப நான் நடக்க முடியல, நான் எந்த காரியத்தை விட்டா இந்த கொடுக்கல, அதனால நான் நடக்க முடியல, தேவனோட வார்த்தையில் நாம சொல்லிட்டு அலையிறோமா? இல்ல தேவனோட வார்த்தை இந்த வேத வசனம் மூலமா, இது இந்த யூடியூப் மூலமா, அல்லது ஒரு பிரசங்கிய அவன் மூலமா, இல்ல சபைக்குள்ள வர்ற
ஒரு டிவியில வர்ற இந்த பைபிள் நியூஸ், பைபிளுடைய சேனல் அப்படி மூலமா வரும்போது எச்சரிக்கும் போது நம்ம ஒபே பண்றோமா, இல்லைன்னா என்ன பண்றோம், நொண்டி சாக்கு சொல்லிட்டு தெரியுறோமா அப்படின்ட்டு நம்மள பாக்குறாரு. பாருங்க, தேவனுடைய அந்த வார்த்தை ஒரு சூரிய வெளிச்சம் போல ஒரு கல்லு மேல பட்டா என்ன பண்ணும், அந்த நேரத்துல அது சூடாகும், சாயங்காலம் ஆன உடனே அந்த சூடு தணிஞ்சிரும். அது மாதிரி நாம இருக்கிறோமா? இல்ல, ஒரு அந்த சூரிய வெளிச்சம் ஒரு மதிய வேலையில படும்பொழுது என்ன ஆகும், அப்படியே அப்படியே பிம்பத்தை காமிக்கும், அது மறைஞ்ச உடனே அது பிம்பத்தை காமிக்காது. அப்படி இருக்குமா? இல்ல, ஒரு வைரம் பாருங்க, சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கும் பகல்ல, அதை எட்டுன்னு வந்து இருட்டுல வச்சோம்னா அந்த இருட்டறை முள்ள பிரகாசிக்கும். அது மாதிரி இருக்கிறோமா? யோசேப்பு இந்த வைரம் போல இருந்திருக்கார், மரியம்மா இந்த வைரம் போல இருந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு மாத்திரம்தான் நான் அடிமை, கர்த்தருக்கு மாத்திரம்தான் நான் அடிமை, அவருடைய வேலையை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்க 2 பேருன்ட்டு பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் குடும்பமா இருந்தாங்க. இப்ப நாம எப்படி இருக்கிறோம், அந்த வைரம் போல நம்ம இருக்கணும்ட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா அது மாதிரி சூழ்நிலையே இந்த உலகம் நம்மள விடாது. எச்சி அடக்கம் உள்ளவரா அவர் இருந்திருக்கிறார். 1:25 பார்த்தோம்னா அதை தான் பார்க்கிறோம். இயேசு பிறக்கிற வரலும், மரியம்மா வயிற்றுல பிறக்கிற வரலும் அவரு அந்த குடும்ப உறவுல இல்லாம தன்னை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மரியம்மாவை நேசித்து இருக்கிறார் பாருங்க. சரிங்களா? அப்போ நாம என்ன பண்ணோம், இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணோம், எச்சி அடக்கம் உள்ளவங்களா, நான் தான் பெரிய ஆளு அப்படின்ட்டு யோசிப்பாங்க, தம்பட்ட அடிக்கல எல்லார்கிட்டையும். அது மாதிரிதான் நம்மளையும், நம்ம தேவனோட சத்தியத்தை வாங்கிட்டோம், இப்ப நம்ம பெரிய ஆளு. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தெரியாத இயேசு கிறிஸ்து தேவனோட புள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. யாவே தகப்பன், காணாத எடுக்கவர், ஒருத்தரும் பார்க்காதவர், காணாத ஒளியில வாசம் செய்யறவர் அப்படின்னாலும் நாம தெரிஞ்சிருக்கோம். அதனால நம்ம மத்தவங்களோட பெரிய ஆளா அப்படின்னா இல்லை பிரியமானவர்களே, இல்ல சகோதரி, நம்ம அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நம்ம தேவனால அழைக்கப்பட்டவர்கள், தேவனால பக்குவப்படுத்தப்பட்ட வந்த கல்லு வைரம். நம்ம மேல தேவையில்லாத தூசி, அழுக்கு, எல்லாம் பல காரியங்கள் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு வரணும்ட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம விட்டுட்டு வர்ற நம்மளுக்கு தகுதி உள்ளவர்களா, அந்த வைரம் எப்படி ஒரு அந்த வைரத்தை தெரிஞ்சவங்கள, அந்த கேரக்டர், அத்தனை கேரக்டருக்கு தகுந்ததை கட் பண்ற ஒரு வல்லுநரால செதுக்கப்படும் போது அந்த வைரம் தன்னை தாங்கி கொண்டு அப்படியே இருக்கிற மாதிரி நாம இருக்கிறோமா யோசிப்ப போல? இல்லைன்னா தடுமாறி விழுற ஒரு பிள்ளைகளா நாம இருந்தா அந்த வைரமா இருக்காது, சுக்குநூறா உடைஞ்சிரும். அந்த வல்லுநர் நம்மளை செதுக்கிற, இந்த பழைய மனுஷனுக்குரிய கேவலமான குணலட்சணங்களை செதுக்கிற வல்லுநர் இயேசு கிறிஸ்து. நம்மளை செதுக்கும் பொழுது நம்மளை அர்ப்பணிக்கணும். அந்த யோசேப்பு மரியாதை தன்னை அர்ப்பணிச்சாங்க. இச்சையடக்கம் உள்ளவரா அவர் இருந்தார், தன்னை தான் வெறுத்தார். 16:24 சொல்ற மாதிரி, லூக்கா 9:27 சொன்ன மாதிரி தன் சிலுவையை தினமும் எடுத்துட்டு வந்தார். பாருங்க, கல்யாணம் ஆயிட்டு 1 வருஷம் கூட ஆகல, நிச்சயதார்த்தம் ஆயிதான் இருக்கு. ஆனா பாருங்க, தேவனுக்காக எப்படி அர்ப்பணிக்கிறாங்க, அவ்வளவு வைராக்கியம் பாருங்க. சரிங்களா? அது மாத்திரமல்ல, தன்னை மறைத்து கொண்டவர் யோசேப்பு அப்படின்னு பாக்குறோம். பாருங்க, லூக்கா 2:1-4 பிரகாரம் பார்த்தா அப்பதான் முதல் குடியுரிமையே உலகத்துல. இன்னைக்கு எப்படி கணக்கெடுப்பு வருது, 70 மில்லியன் கோடி ஏதோ இருக்குன்றாங்க இந்தியாவில். இப்ப இந்த கணக்கெடுப்பெல்லாம் எங்க நடந்தது? கிபியே இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க, நம்ம லூக்கா புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா தெரியும். லூக்கா புஸ்தகம், மார்க் அடுத்து லூக்கா, லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2:1 பார்த்தோம்னா, சீரியா நாட்டுல சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது குடிமதிப்பு, முதலாம் குடிமதிப்பு அன்னைக்குதான். அப்போ யோசேப்பு தான் தாவீதினுடைய வம்சம், அவனுடைய குடும்பத்தானுமா இருந்தால தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளை குடி மதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரித்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம், அப்போ ஒரு 400 கிலோமீட்டர் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க. இப்ப நீங்க வந்த மாதிரி பிளைட்லயோ அல்லது கார்லயோ பஸ்ல எல்லாம் இல்லை, ஒரு அந்த காலத்துல ஒட்டகம் கூட இல்லை, ஏன்னா அவ்வளவு வசதியானவங்க இல்லை. ஒரு கழுதியின் மேல உட்கார வச்சு பாருங்க, ஒரு 400 கிலோமீட்டர் அந்த குடிமதிப்பு எழுது பண்றது கூட்டுன்னு வராங்க. அப்போ அந்த நேரத்துல பிரசவ வலி வருது, அங்கேயே குழந்தை பெக்குறாங்க. சரிங்களா? முதல் குடியுரிமை எங்கதான், இங்கதான் ஏற்படுத்தப்பட்டது குடி கணக்கெடுப்பு இந்த உலகத்துக்கே.
அதனாலதான் கிபி கிமு. அப்ப இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் வந்திருக்கு. ஆனா பாருங்க, தெய்வத்தோட புள்ளையா இருக்கிற, நம்முடைய அப்பாவோட உரிமை சொத்தா இருக்கிற ஒரே புள்ள இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தினுடைய சரித்திரமே ரெண்டா பிரிக்கப்பட்டது. வேற எந்த இந்த விக்கிரக தெய்வம் வந்து பிரிக்கல. அப்ப உயிர் உள்ள தெய்வத்தோட புள்ள இயேசு கிறிஸ்து நம்மள அவருடைய ரத்தத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவதி பாருங்க. தன்னை மறைத்து கொண்டார் அந்த இடத்துல. தூதர்கள் வந்திருக்கிறாங்க, சரிங்களா? லூக்கா 2 அதிகாரம் 15-17 பாருங்க. தூதர்கள் வந்திருக்கிறாங்க, வந்து அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க, ஒண்ணு இல்லாத மேய்ப்பர்கள் அவங்க வந்து பாக்குறாங்க. அங்க வந்து பார்க்கும் பொழுது யோசேப்பு அங்க தம்பட்ட அடிச்சுக்கல, நான் தான் வரப்போற மெசியாவோட அப்பா, இயேசு கிறிஸ்துவோட அப்பான்ட்டு அவர் தன்னை தம்பட்டம் அடிக்கல, சரிங்களா? தன்னை மறைத்து கொண்டார். அதே மாதிரி சாஸ்திரிகள் மத்திய 2 அதிகாரம் 11 வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாஷ்டாகமா விழுறாங்க. பொண்ணு, தூபம், வெள்ளை போலத்தெல்லாம் அவங்க காணிக்கையா கொடுக்குறாங்க. பிரியமானவர்களே, அங்க காணிக்கையா கொடுக்கும் பொழுது பாருங்க, அங்க அவர் இருந்த மாதிரி வேதத்துல பதிவிடப்படல. யோசிப்பாங்க இல்ல. அப்போ அங்கேயும் பாருங்க, தன்னை மறைத்து கொண்டவரா யோசிப்பு இருந்திருக்கு. அப்போ நாம கூட பாருங்க என்ன பண்றோம், சத்தியத்தை அறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டு இருக்கோமா, இல்ல தேவனுக்கு பிரியமா நம்மள வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ட்டு நம்மள பார்க்க சொல்றார். அப்போ பாருங்க, யோசிப்பு அமைதி நிறைஞ்சவரா, கிறிஸ்துவ பாருங்க பாதுகாத்தவரா இருந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் பாருங்க முறுமுறுக்காதவராகவும் தன்னை இருந்திருக்கிறார். தன்னை மறைத்து கொண்டவராகவும் அங்க சூசையப்பர் இருந்திருக்கார், சரிங்களா? தன் மனைவியை பாருங்க, ஏரோது ராஜா அங்க பாருங்க, முதல்ல இவருதான் குழந்தைய இது பண்றாரு, சரிங்களா? அங்க இயேசு கிறிஸ்து தேவனோட புள்ளன்னு தெரிஞ்சு ஏரோது ராஜா என்ன பண்ற, 2 வயசு குழந்தைங்களா வெட்டும் பொழுது பாருங்க, ராத்திரியோடு ராத்திரியா அவன் கொலை பண்ண வழி தேடுறான். நீ கூட்டு போனும் போது ராத்திரியோடு ராத்திரியா கூட்டு போறாரு. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு இதே இல்லாம, குடும்ப உறவே இல்லாம இருக்கும் பொழுதும் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு நீதிமான் பாருங்க யோசிப்பு. எவ்வளவு இச்சையடக்கம் நிறைந்தவரா, காட்டி கொடுக்காத ஒரு மனநிலை உள்ளவரா பாருங்க. தேவனோட வார்த்தைக்கு தூதன் மூலமா வந்த ஒபே பண்ற ஒரு நல்ல மனுஷனா அவர் இருந்திருக்கிறார், சரிங்களா? உலகத்தினுடைய ரட்சகரே தன்னுடைய ஃபேமிலியில வர்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல மனுஷரா அவர் இருந்திருக்கிறார், சரிங்களா? அது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காதவர். ஏரோது ராஜா குழந்தைய கொலை செய்ய வகை தேடுறான் அப்படின்ட்டு மத்திய 2 அதிகாரம் 13-5 அதுக்கப்புறமா 19-21 வசனத்துல படிச்சீங்கன்னா தெரியும். ராத்திரியோடு ராத்திரி அவங்க குழந்தைய தூக்கிட்டு மரியாதை கூட்டிக்கின்னு பாருங்க, பச்சை புள்ளைய தூக்கின அந்த நடுராத்திரில போன்னு சொல்றாரு தூதன் மூலமா. உடனே போறார் கூட்டிக்கின்னு பாருங்க, எவ்வளவு தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பாருங்க, சரிங்களா? அது மாத்திரமல்ல, சரிங்களா, பல மைல் தூரம் ராத்திரியோட ராத்திரியா நடந்து அந்த குழந்தையும் தாயையும் காப்பாத்திருக்கார். தேவனும் கொடுத்த தன்னுடைய மனைவி, சரியா? அதுல என்ன மேட்டர்னா, உண்மையாகவே தன்னை அர்ப்பணித்தவர் அப்படின்ட்டு இதுல பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அவர் காணிக்கை கொடுக்கும் போது கூட பாருங்க, அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்துல ஒரு காணிக்கை இருக்கும். எப்படி, குழந்தை பிறந்த உடனே அதுக்கு எட்டுன்னு போயிட்டு ஒரு காணிக்கை கொடுக்கணும். பணக்காரா இருந்தா ஆடு, அதாவது காளையை கொடுப்பாங்க. கொஞ்சம் நார்மலா இருந்தா ஆட்டை கொடுப்பாங்க, செம்மறி ஆடு. ஆனா ஏழைங்க தான் புறாவை கொடுப்பாங்க. அப்போ அவரோட சிமியோனுடைய தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு தன்னுடைய குழந்தைக்கு பேர் வைக்க போறாங்க. போகும்பொழுது என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது என்ன நடக்குது, புறாவை, அது ஏழை அவங்க ஒரு டைலர் மாதிரி மரியம்மா நூல் நுக்குறவங்களா இருந்திருக்காங்க. இவரு ஒரு கார்பெண்டர் வேலை. அப்ப பாருங்க பிரியமாக, நம்ம யோசிச்சோமா இல்லையான்னு தெரியல. அவங்க பாருங்க, கலிலேயால இருந்து, கலிலே எங்க இருக்கு, அதாவது நம்ம இவரு பிறந்த இடம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எருசலேமுக்கும் இவரு இருக்கிற இடத்துக்கும் பார்த்தோம்னா 400 மைல் தூரம். அவ்வளவு தூரம் வந்து தேவனுக்காக பாருங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவரு பாருங்க, தூர தேசத்துல அவங்க இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரரா இல்லை. அப்போ அவங்க வேலை செய்யறதுக்கு, ஒரு கார்பெண்டர் வேலை செஞ்சு என்ன எப்படி இருக்கணும், பழகி இருக்கணும். அப்போ அந்த இருக்கிற கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தையும், காணிக்க வந்த கொஞ்சம் பணத்தையும் எடுத்துதான் அவர் செலவு செய்திருக்க கூடும். அந்த 3 ராசாக்கள் கொடுத்த அந்த
பொன் வெள்ளி அந்த இதை வச்சுதான் நம்ம இது பண்ணிருக்க கூடும். அப்ப பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் தேவனை முறுமுறுக்காம மரியாதை ஏற்றுக்கொண்டு அந்த யோரோது ராஜா கொலை செய்ய தேடும் பொழுதும் அவ்வளவு கிலோமீட்டர் நடந்து பாடுகள் அனுபவிச்சு மாட்டு தொழுவத்துல தன்னுடைய தேவனுடைய புள்ளைய தன்னுடைய மனைவி மூலமா பிறக்கும் பொழுது எவ்வளவு துடிச்சிருக்க கூடும். அந்த சம்பவத்தெல்லாம் நாம நினைச்சோம்னா நாமெல்லாம் அவர்கிட்ட இருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கொள்ள கூடணும். சரிங்களா? அது மாத்திரமல்ல, அவரு ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரிதான் வாழ்ந்திருக்க கூடும். சரிங்களா? அப்போ எல்லா விதத்திலையும் சரிங்களா அவரு உண்மையா இருந்திருக்கார். பாருங்க, வேதம் அவருடைய மரணத்தை பதிவு பண்ணல. ஆனா அவரு முற்பிதாக்களுடைய அந்த மகிமையுடைய லிஸ்ட்ல அவர் வந்துடுறார். பிரியமானவர்களே, பாருங்க, முற்பிதாக்கள் கூட நிறைய பேர் சாமுவேலுடைய மரணம், மோசேவோட மரணம், அவங்களுடைய கல்லறையெல்லாம் இல்லை. அதே மாதிரி எலியா கூட பாருங்க இல்ல, ஏன்னா தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தாடிகளோட மரணம், யோசிப்போட இது எல்லாம் இல்ல. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வேதத்துல குறிப்பிடப்படல. சரிங்களா? தேவ வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருக்கார். இச்சையடக்கம் உள்ளவரா இருந்திருக்கிறார். தன்னை மறைத்து கொண்டவரா இருந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்காதவர், பிறருடைய குறை பார்க்காத ஒரு தம்பட்டம் அடிக்காத ஒரு யோசிப்பா அவர் இருந்திருக்கிறார். அப்போ நாம என்ன இருக்கோம்? நாம இப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் என்று தேவன் நம்மளுக்கு எச்சரிப்பு விடுறார். அப்போ பாருங்க, கிருபையினுடைய காலத்துல ஒரு உக்கரான காரணம் நாம இருக்கிறோம். நீதியின் நிமித்தம் அவர் துன்பப்பட்ட ஒரு பிள்ளையா அவர் இருந்திருக்கிறார். சரிங்களா? ஒரு 12 வயசு வரல அவரு 12 ஒரு 15 வயசு வரல அவர் கூட இருந்திருக்க கூட, இயேசு கிறிஸ்து கூட. அதுக்கப்புறம் பாருங்க அவர் இல்லை. ஏன்னா 12 வயசுல அவரு ஒரு பஸ்கா பண்டிகைக்கு போயிட்டு அவங்க 7 நாள் அந்த பண்டிகை முடிச்சு வரும் பொழுது அவர் இப்போ திரும்ப தேடி தேடி அலைஞ்சிருக்கார். அப்ப பாருங்க, ஒரு பொறுப்புள்ளவரா ஒரு ஒரு பெரிய ஒரு காரியத்தை தேவனுடைய வேலையை அழகா செஞ்சு முடிச்சிருக்கிறார். அப்ப தேவன் இந்த நாள்ல நம்மளுக்கு எதை சொல்றாருன்னு பார்த்தோம்னா, பிறருடைய குறை பார்க்காத யோசிப்பை போல நாம அனுதினம் வாழணும். தேவ வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த அந்த யோசிப்பை போல நாம வாழணும். இச்சையடக்கம் உள்ளவராக இருந்த அந்த யோசிப்பை போல, நீதி நிமித்தம் துன்பப்பட்ட அந்த யோசிப்பை போல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச அந்த யோசிப்பை போல நம்ம வாழணும். அதுதான் நீதி நிமித்த துன்பம். சரிங்களா? அவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து கூட பாருங்க தன்னுடைய மாம்சத்துல பாடுபட்டு, சரிங்களா, நம்மளுடைய மாம்சத்துல பாடுபட்டார். அதே போல தேவனோட பிள்ளையா இருக்கிற நாம நீதி நிமித்த மாம்சத்துல பாடுபடுற சூழ்நிலை வரும். அதுல பாடுபட்டு ஜெயிச்சாதான் அந்த மகிமை உள்ள கிரீடம் நம்மளுக்கு சொந்தமாகும். பாருங்க, அப்போ சொன்னாங்க பவுல்ல போய்பட்ட பாடுகள் பட்டு போயிருக்காரு. பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாரும் தேவனுடைய நீதி நிமித்து துன்பப்பட்டு மறிச்சிருக்கிறாங்க. தலைகீழா பேதுரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கார். பாருங்க, எல்லாரும் பாடுபட்டு இருக்காங்க. அப்போ இந்த கொஞ்ச காலம் பாடுகள் வருங்கால மகிமைக்கு ஈடாகுதுன்ட்டு ரோமர் 8 நம்ம வாசிக்கிறோமா? அப்போ நீதி நிமித்தம் பாடுபட்டா நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவனுடைய அந்த விலையேறப்பட்ட ரத்தம் நம்மள என்ன பண்ணோம்? அவருடைய உபதேசங்கள் நம்ம கை கொண்டோம்னா நம்ம மகிமையில போயிடுவோம். நம்முடைய குணலட்சணம் மாறினா போதும், வேற ஒண்ணும் இல்லை. தேவனுக்கு முன்பாக அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கு. அவருடைய கண்கள் பூமியில உலாவிட்டு இருக்கு. நீதி நிமித்தம் பாடுகள் படுறோமா, அதை தாங்குறோமா, பரலோகமே நம்மள நம்புது பிரதர். பரலோகமே நம்மள நம்புது. நாம ஒருத்த கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா நம்முடைய குடும்பம், நம்ம கிட்ட கீழே இருக்கிற 100 பேரு இல்ல எவ்வளவோ அத்தனை பேரும் நம்ம நிமித்தம் பரலோகத்துக்கு வருவாங்களாம். அப்ப நான் இன்னைக்கு மாறணும்ட்டு நீங்களும் நானும், நீங்க ஒரு 100 பேருக்கு, நான் ஒரு 50 பேருக்கு அப்படின்ற பாரு நம்மள நம்புது பரலோகம். அப்ப நாம நீதி நிமித்தம் பாடுபட்டாதான் என்ன? உலகத்துல நாம கொண்டு வந்தது என்ன, கொண்டு போவது என்னன்ட்டு உலகத்தானே பாடியிருக்கான். ஆனா தேவன் சொல்றாரு, இந்த வார்த்தைகள் பேதுருவை பாருங்க, இந்த யோசிப்பை பாருங்க, தன்னை மறைத்து கொண்ட, தன்னை பிரபலப்படுத்தாத யோசிப்பு, இச்சையடக்கம் உள்ளவரா, தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவரா. இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்முடைய யாவியத்தை அண்ட சராசரங்களை படிச்ச தேவனோட புள்ளைய வளர்க்கிற ஒரு பேரு பெற்றவர்களா இருந்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம கிறிஸ்துவனுடைய அவயங்களா இருக்கிறோம். நாம பாருங்க, இந்த உலகத்தையே வழிநடத்த போற நிறுவனங்கள். அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முதலமைச்சர் எப்படி இருக்காங்க பாருங்க, அவருடைய வார்த்தைகள் சின்னதா இருக்கு. அவர் என்ன பேசுறார்,
எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. என்ன எங்க போறா ரெக்கார்டு, இது திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்றா ரெக்கார்டு. அப்ப எல்லா விஷயமும் ரெக்கார்டு. அதே மாதிரிதான் தேவனோட பிள்ளைகளா இருக்கிற நாம, யோசேப்பு எப்படி ரெக்கார்டா பைபிள்ல ரெக்கார்டா இருக்காரோ அது மாதிரி நம்முடைய பேச்சு ரெக்கார்ட் ஆகுது. அதனால அளவா பேசணும், மற்ற குறைய பார்க்க கூடாது. நாமளும் இச்சை எடுக்கமுள்ளவர்களா இருக்கணும். நாமளும் தேவனுக்கு பிரியமாக, யோசிப்பு பாருங்க, இரவோடு இரவா தாயும் பிள்ளையும் கூட்டிட்டு போ, நான் சொல்றதில்ல, எகிப்துல இருக்கிற அங்க போய் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பார் சாப்பாட்டுக்கெல்லாம். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. நாம ஏதோ படிச்சோம், ஏதோ இருந்தோம், ஏதோ சத்தியத்தை கேட்டோம், ஏதோ கிறிஸ்தவங்களா இருந்தோம், அப்படி எல்லாம் இருந்தோம்னா நம்மளுக்கு 2ஆம் மரணம் தான். அப்ப நம்மளுக்கா நம்ம ஒருத்த கூட கெட்டு போக கூடாதுன்றதுதான் நம்முடைய அப்பாவோட சித்தம். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். 2ஆம் மரணத்தை மேற்கோள் காட்டக்கூடாது. அடையாளத்துக்கு வேணா எச்சரிப்புக்காக வச்சுக்கலாமே தவிர, நாம எல்லாம் ராஜாத்தி தான். நாம ஒருத்தர் கூட விழுந்து போக கூடாதுன்றதான் தேவனோட சித்தம். அப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் நம்மள அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம இன்னும் கொஞ்ச காலம் தானே, அப்புறம் மகிமையில போறோம். அதனால நம்முடைய பேச்சு ரெக்கார்டா இருக்குது. தூதர்கள் ரெக்கார்ட் பண்றாங்க பாருங்க. தூதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் ஏறுகிறவர்களாம் இறங்குறவர்களாம் இருக்கிறாங்க. அப்ப நாம ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், தேவனால வழிநடத்தப்படுகிற கூட்டம். நாம 1,44,000 நபர்கள். நாம தூதர்களே நம்மளை பார்த்து நம்மளை நம்பி நிற்கிறாங்க. தேவன் நம்மளை நம்புறார், கிறிஸ்து நம்மளை நம்புறார். அப்படின்னா நம்ம ஆவியின் உற்சாகத்தோட இருக்கணும். நம்முடைய போதகர் கிறிஸ்துவனுடைய வழியில அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவரோட ஆவியில அவருடைய கிருபையில நாள்தோறும் வளர்கிறவர்களாக நம்மள திடப்படுத்திக்கணும். ஏன்னா ஜீவன் வழிக்குரிய செய்தி இது, பரிசுத்த செய்தி இது, மன்னிப்பு அளிக்கக்கூடிய செய்தி இது, தவறை கண்டித்து உணர்த்துற செய்தி இது. எப்படி நீதியா நடக்கணும்ட்டு யோசிப்பு மூலமா அவர் மூலமா வர்ற ஒரு பொன்னாடு செய்தி. பைபிளை படிச்சு பாருங்க. பல வருடங்கள் கழிச்சு திருப்பி அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அது வேற அமிர்தமா இருக்கும். அது நம்மளை தட்டி, அவருடைய கோலும் பெரம்பும் நம்மளை தட்டி, அவருடைய வசனமும் அவருடைய அன்பும் நம்மளை அப்படியே தட்டி தூக்கின்னு போயினே இருக்கும். அவருடைய பலத்த கைக்குள் நம்ம அடங்கியிருக்கணும். அவர் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்துவார். ஆக நீதி நிமித்தம் பாடுபட்ட யோசிப்பை போல நம்ம இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனால, கிறிஸ்துவால நம் மகிமையில சந்திக்கிற ஒரு நாள் நெருங்கி கொண்டிருக்குது. சரியா? அப்பேற்பட்ட வாய்ப்பை தேவனும் கிறிஸ்துவும் தந்து கொண்டிருக்கிறாங்க. நாம கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பாதுகாக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மளுக்காக, நம்முடைய பாவத்துக்காக சிந்தப்பட்டு கொண்டிருக்குது ஒவ்வொரு நாளும். அதையே நம்முடைய ரத்தம் உறைஞ்சு போயிடும். ஆனா கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ரத்தம் உறையாது. நாளுக்கு நாள் அது நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்குது. அவர் நம்ம எவ்வளவு பெரிய அசிங்கமான பாவம் பண்ணிருந்தாலும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா தாழ்த்தனா போதும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருமி அளிக்கிறார். பெருமை எடுத்து போட்டுறணும். அப்படி நம்ம இப்போ மாறினா கிறிஸ்து நம்மோட இருந்து நம்மளை பலப்படுத்தி சிறப்படுத்தி எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கொடுத்து நம்மளை பரத்துல நம்ம சேரும் வரை அவருடைய ரத்தம் நம்மளை பாதுகாக்கும். பொறுமையோடு கேட்டவங்களையும் தேவன் தான் ஆசீர்வதித்து அவர் ராஜ்யத்தில் சேர்ப்பாராக. ஆமென்.